மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன். நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வானிலை சார்ந்த செய்திகள தினந்தோறும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கோடைக்கால பருவமழை தமிழகத்துல பரவலாகி வருகிறது. தினந்தோறும் மழை அதிகரிச்சிட்டு இருக்கு. மேற்கு மண்டலங்கள்லாம் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்ல படிப்படியாக மழையுடைய தீவிரம் அதிகரித்து வருகிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நேத்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 58.6 மில்லிமீட்டர். ஆனா பெய்திருக்கிறது 38.2 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 35% மழை ரொம்ப குறைவா தான் பதிவாயிருக்கு கோடைக்கால பருவமழை. இப்பதான் மழை ஆரம்பமாயிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் மழை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. தொடங்கி பெய்து வருகிறது தினந்தோறும். இப்ப இந்த மழை என்பது படிப்படியாக நம்மளோட தென் மாவட்டங்கள் முழுவதும், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து மேற்கு மண்டலங்கள்லையும் படிப்படியாக நாளுக்கு நாள் மழை அதிகரிக்க போகுது. என்னங்க வெயில் அடிக்குதுங்க, கடுமையான வெயிலா இருக்குங்க. மழை வந்தா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா மழையே வரமாட்டேங்குதே! அப்படின்னு எல்லா மாவட்ட மக்களும் நீங்க கேட்கலாம். கண்டிப்பா மழை வந்து கொண்டிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் நமக்கு மே 10ஆம் தேதிக்குள்ள மழை அனைத்து பகுதிகள்லயும் பரவலாயிரும். இன்றைய பொறுத்தவரைக்கும் நீலகிரி, ஈரோடு, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி இந்த மாவட்டங்கள்ல இன்று ஒரு மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்கள்ல இன்று ஒரு மிதமான லேசான மழை காணப்படும். பெரிய மழைன்னு சொல்ல முடியாது. மிதமான லேசான மழை தான். இது போக போக அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த மாவட்டங்கள்லேயே மழையுடைய தீவிரம் ரொம்பவே தாக்கம் ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா இப்பதான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்ல மழை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. படிப்படியாக மாலை வேளையிலும் இரவு வேளையிலும் மழை அதிகரிக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, மே 2ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை இந்த மாவட்டங்கள்லாம் ஒரு மிதமான லேசான மழைக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. படிப்படியாக மழை என்பது தமிழகம் முழுவதும் பரவலாகும். எனினும் அதாவது வெப்பநிலையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்ட்டு நம்மளோட சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அடுத்த 12 மணி நேரத்துல நம்மளோட திண்டுக்கல், மதுரை, அதுக்கப்புறம் கரூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகள், அதுக்கப்புறம் வால்பாறை, இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் அனைத்து பகுதிகள்லையும் படிப்படியாக மழையுடைய தீவிரம் அதிகமாக போகுது. அடுத்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டம், மதுரைக்கு மேற்கு புறமாக இருக்கக்கூடிய உசிலம்பட்டி, கொடைக்கானல் இந்த பகுதிகள், அரவக்குறிச்சி, அப்படியே திருச்சி வரைக்கும் சொல்லலாம். தஞ்சாவூர், அரியலூர், துறையூர், அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த ஈரோடு, கரூர் இந்த பகுதிகளெல்லாம் மழை என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் பரவலாகும். அடுத்த 2 நாட்களில் இதே பகுதியில் திண்டுக்கல்லாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், கரூராக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், அந்த பக்கம் நீலகிரி வரைக்கும், இந்த பக்கம் வால்பாறை, நம்மளுடைய கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகள், நாகர்கோயில் உள்ளிட்ட திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் படிப்படியாக மழையுடைய தீவிரம் நாளுக்கு நாள் மாலை வேளையிலேயும் இரவு வேளையிலையும் அதிகரிக்கக்கூடும். அடுத்த 4 தினங்களில் பார்த்திங்கன்னா, மழை என்பது திருச்சி மாவட்டம் முழுவதுமே, கரூர் மாவட்டம் முழுவதுமே, திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே, ஈரோடு மாவட்டம் முழுவதுமே, பழனி, மதுரை மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், கடையநல்லூர், இந்த பக்கம் நாகர்கோயில் வரைக்கும் ஒட்டுமொத்த பகுதிகள், அங்கே நம்மளுடைய கேரளா முழுக்கவே மழை என்பது படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். அதனுடைய தாக்கத்தினால நம்மளுடைய மேற்கு மாவட்டங்களில் அடுத்த ஒரு வார காலத்தில் அனைத்து பகுதிகள்லையும் மழை இருக்கும். கரூர், திருச்சி, சேலம், அந்த பக்கம் தருமபுரி வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அனைத்து மாவட்டங்கள், வேலூர், காஞ்சிபுரம், திருப்பதி வரைக்குமே அடுத்த ஒரு வார காலத்தில் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். கேரளா பகுதிகளிலையும் மழை படிப்படியாக அதிகரித்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை மேற்கு மண்டலங்களில் நிலவ போகுதுங்கிற இந்த செய்தியை இங்கே சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இலங்கையிலேயும் கூட மழையுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக போகுது. நம்மளுடைய இலங்கை மேற்கு புறத்தில் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு ஒட்டுமொத்த இலங்கையிலேயும் மழை அதிகரிக்கக்கூடும். இதே போல் வானிலை செய்திகளை தினந்தோறும் கேட்கணுன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்குங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதனால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. அடுத்த ஒரு வார காலத்தில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்கள்லையும் பரவலாக மழை என்பது அதிகரிக்கக்கூடும். அதனால் வெப்பநிலை அதிகமாக இருக்குது, வெயில் ரொம்ப தாக்கு பிடிக்க முடியலை வெயிலை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். ரொம்ப மகிழ்ச்சியோடு இருங்க. கண்டிப்பாக உறுதியாக மழை என்பது மேற்கு மாவட்டங்களில், குறிப்பாக கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கி இருக்கிறது. அது அப்படியே படிப்படியாக நம்மளுடைய மேற்கு உள் மாவட்டங்கள், அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் பரவலாகி அனைத்து பகுதிகளிலையும் மழையை கொடுக்க போகுதுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் வெயில் தாக்கம் இருக்குங்கிறத பற்றி கவலைப்பட வேணாம். மழை என்பது கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.